மாட்டு பொங்கல் மாட்டை அழைச்சிட்டு போய் சும்மா சோப்பை போட்டு குளிப்பாட்டி சும்மா பல்லு அழைச்சிட்டு வரேன் பாரு. இந்த சீனு பையன் எங்க காலையில இருந்து காணும். அவன் இருந்தா கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுவான். டே சீனு, சீனு மாடு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்? அடியே யாரடி பார்த்து மாடுங்கிற? உங்களையா மாடுன்னு சொன்னேன். மாட்டு பொங்கல் எதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, என்னன்னு கேட்டேன். அடியே எனக்கு நல்ல காதல விழுந்ததுடி. என்னதான் நீ மாறுன்னு சொன்ன, இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிற? அதான் உனக்கே தெரியுதுல நீ மாடுன்னு, அப்புறம் என்ன உனக்கு டவுட்டு? அடியே நான் ஒரு மாம்பழம் இங்க பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன சவுத்து பக்கத்துலயுமே எது முனவிக்கிட்டு இருக்க? சரி சரி அது இருக்கட்டும். மாட்டெல்லாம் கழுவி வச்சா என்ன? இன்னைக்கு லட்சுமி வயிறு கொஞ்சம் கூட குறைய கூடாது, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு சொல்லிவிட்டேன். அடியே இன்னைக்கு லட்சுமிக்கு உன் சொத்தை குடிடி, கொஞ்சம் கூட இன்னைக்கு வயிறு குறையாது பத்துக்க. சும்மா ஒன்ன மாதிரி அமுல் பேபி மாதிரி இருக்கும் லட்சுமி. யோ நான் என்ன குண்டாஞ்சோரா திங்கிறேன், நீ என்னவே அளந்து எனக்கு பொட்ட முறையில சொல்ற? நீ கட்டுனவனுக்கு தெரியாதடி பொண்டாட்டி எம்மாஞ்சோறு சாப்பிடுவான்னு. பாவி மனுஷா, குண்டா இருந்தா குண்டாஞ்சோறு திங்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே நீ? குண்டா இருக்கிறவங்க எல்லாம் குண்டாஞ்சோறு திம்பாங்களான்னு எனக்கு தெரியாதுடி. ஆனா நீ குண்டாஞ்சோறு தானே டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் எப்போ அதை பார்த்தா இவனை போகட்டுல நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அழகான பையன் நம்மள ஒளிச்சு நின்று பாத்துருப்பான் போல் இருக்கு, அதான் இப்படி சொல்றான். அடியே சீனு ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன், எங்க காணோம் அவனை? அவன் ரூம்ல தாங்க விளையாடிட்டு இருந்தான். அடியே நான் போய் மாட்டை கழுவிட்டு வரேன்டி. லட்சுமிக்கு போய் பில்ல அறுத்து வை. ஐயே என்னால போய் பில்லாம் அறுக்க முடியாது, அது உங்க வேலை தானே, நீங்களே போய் அறுத்து வைங்க. அடியே இன்னைக்கு ஒரு நாள் மாட்டுக்கு அறுத்து வைடி, நான் போய் மாட்டை குளிப்பாட்டிட்டு வந்துடுறேன். சீனிவை ரொம்ப நேரம் கூப்பிடுறீங்களே, என்னன்னு கேட்க வந்தேன். எனக்கு கிச்சன்ல 50 வேலை இருக்கு தெரியுமா? வடையை போட்டு எடுக்கணும், இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. நம்ம பில்லு அறுத்துட்டு வந்தா இங்க யாரு சமையல் எல்லாம் பண்றது? அடியே இன்னைக்கு ஒரு நாள் பில்ல அறுத்துட்டு வாடி, வந்து எல்லா சமையல் வேலையும் பாத்துக்கலாம். ஐயோ என்னால முடியாது, வந்தெல்லாம் என்னால சமையல் வேலைலாம் பார்க்க முடியாது. நீங்க லட்சுமி ஆச்சு, இங்க நின்றுட்டு இருந்தா தானே வேலை விடுவீங்க. நான் கிச்சனுக்கு போறேன். அடியே சத்த நில்லுடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பில்ல அறுத்து வைடி. குண்டுமணி, அடியே குண்டுமணி நில்லுடி, காதல விழுந்து விழாத மாதிரி போறா பாரு. டே சீனு, சீனு எங்கடா இருக்க? காதுல விழுந்தாலும் நீ விழாத மாதிரி எல்லாம் உட்காந்துருப்ப. ஏன்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? டே மானே இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? தெரியுமே, உனக்கு பிறந்த நாள். டேய் என் பிறந்த நாள் இன்னைக்கேடா, அது வரதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. அப்பா இன்னைக்கு தான் உனக்கு பிறந்த நாள். டேய் இன்னைக்கு மாட்டு பொங்கல்டா, தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியுமே, எனக்கு தான் தெரியுமே, இன்னைக்கு மாட்டு பொங்கல் தான், அதனால தான் உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன். டாடி ஹேப்பி பர்த்டே. டேய் மோனே இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்துச்சுடா. ஓல்டு காமெடியை இன்னும் சொல்லிக்கிட்டு நிக்கிற? ஓல்டு மேனுக்கு ஓல்டு காமெடி தான் சொல்ல முடியும், நியூல இருக்கிற ட்ரெண்டிங் காமெடியை சொல்ல முடியும். சாமின்னு பேரை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நம்புறது இருக்கு. சரிடா மோனே நான் மாடு, அப்ப நீ யாரு? நான் சீனு. அடே நான் மாடுனா நீ அப்ப குட்டி மாடு தானடா. அப்போ உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிதானே? இல்ல இல்ல எனக்கு பிறந்த நாள் இல்ல, உனக்கு மட்டும்தான். சரி அதை விட்டுப்பா, எதுக்கு போய் இப்ப என்ன கூப்பிட்டு நீ? சீனா கிளம்புடா, குளத்துக்கு போய் மாட்டெல்லாம் கழுவி அழைச்சிட்டு வரான். என்னது நான் வந்து மாட்டை குளிப்பாடணுமா? ஆமாண்டா மவனே, சும்மா துணைக்கு வாடா. நானும் குளத்துக்கு வரல, யார மாட்டை குளிப்பாட்ட கூப்பிடுறீங்க? உங்க பெரிய பையன் சும்மா தானே இருக்கான், அவனை அழைச்சிட்டு போங்க. 2 பேர் இருக்கீங்களா, யாராச்சும் ஒருத்தனாவது நாங்க சொல்றதை கேக்குறீங்களாடா? நீ இப்போ வந்துதான் ஆகணும், எனக்கு தெரியாது. நான் வரலப்பா, தயவு செஞ்சு என்ன விடுப்பா. நீ எவ்வளவு சத்தமா பேசினாலும் சரி ஸ்லோவா பேசினாலும் சரி நீ வந்துதான் ஆகணும், அம்புட்டுதான். எது சொன்னாலும் நீங்க விடவே மாட்டீங்க, என்ன பண்றது? சரி வாங்க போவோம். அவனை மூஞ்சி இப்படி வச்சிருக்கு. ஒண்ணும் இல்ல, சும்மாதான். வரலன்னு சொன்னவனை அழைச்சிக்கிட்டு வந்துகிட்டு மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கேக்குற. சரிடா மவனே, குளத்துக்குள்ள வந்து இறங்கு, லட்சுமியை குளிப்பாட்டும். என்னது லட்சுமியை குளிப்பாட்டணுமா? சும்மா துணைக்கு தானே கூப்பிட்டீங்க, ஒண்ணுமே செய்ய வேணாம்னு சொன்னீங்க, இப்ப வந்து குளிப்பாட்டணுங்கிறீங்க. லட்சுமிக்கு மேல தண்ணி மண்டச்சம் ஊத்தாண்டா, சும்மா வானா அப்படி சும்மாவே நிப்பியா நீ? ஆமா நானும் தண்ணிக்குள்ள இறங்க மாட்டேன், லட்சுமி நீங்க தான் குளிப்பாட்டணும் அப்படிதானே சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க. என்னாலாம் குளிப்பாட்ட முடியாதுப்பா, இல்ல வா வீட்டுக்கு போவோம். சரி சரி நீ இங்கேயே நில்லு, நான் போய் லட்சுமியை குளிப்பாட்டி அழைச்சிட்டு வரேன் சரியா? பொசுக்குன்னு அப்படி வீட்டுக்கு போயிடாத, நான் குளத்துல இறங்கினோடனே. ஒரு வழியா லட்சுமியை குளிப்பாட்டாச்சு, வாடா மவனை வீட்டுக்கு போலாம். சரி வாங்க போவோம். பரவாயில்லைங்க, லட்சுமியை நல்லா குளிப்பாட்டி ஃபயர் உள்ள ஆக்கி வச்சிருக்கீங்களே. இந்த மாரசாமி வேலை செய்ய மாட்டேன், செஞ்சோன்னா அவ்வளோ கிளியரா இருக்கும் பத்துக்கு. நீங்களே செய்ய வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு என்ன துணைக்கு அழைச்சிட்டு போனீங்க? ஏண்டா துணைக்கு தானடா அழைச்சிட்டு போனேன், என்னவே நீயே குளிப்பாட்டின மாதிரி பேசுறீங்க.
நீங்க கூப்பிட்டீங்க, நான் வரலன்னு சொன்னேன். அதனாலதான் நீங்க தனியா குளிப்பாட்டினீங்க. நான் வரேன்னு இருந்தா என்னதான் குளிப்பாட்ட சொல்லியிருப்பீங்க. அடே விடாண்டா, சாமி கும்பிட வர நேரத்துல என்ன பேசிக்கிட்டு நிக்கிறப்ப நீ பேசுவோமா? நல்லா பேசுவ. உன்னை பிள்ளை அறுத்துட்டு வர சொன்னாரு, நீ போய் அறுத்துட்டு வரியா என்ன? சத்தம் போடாம சாமியை கும்பிடுங்கடா. நீங்க பேசுற வச்சுல லட்சுமி தானா கிளம்பிட போல் இருக்கு. பொங்கல் மாடசாமி பொங்கல். அடியே என்னடி சொன்னப்ப நீ? மாட்டு பொங்கல்னு சொன்னேன். ஏங்க என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அடியே நீ மாடசாமி பொங்கல்னு சொன்னது என் காதுல நல்லாவே விழுந்ததுடி. சரி விழுந்துச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க அம்மாவை? ஏண்டா உங்க அப்பனுக்கு நல்ல ஐடியா கொடுக்குற நீ? ஒரு நாளைக்கு ஒரு நல்லதாவது பண்ணணும்ல. ஏண்டா உங்க அம்மாவை மாட்டி விடுறதா உனக்கு நல்லதாடா? டேய் உன்னை எங்கேயாவது மாட்டி விட முடியுமாடி? கயிறு பிச்சுக்கிட்டு தானே கீழே வந்து கிடப்படி. பயங்கரமான காமெடி. இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை இதெல்லாம். தெரிஞ்சுக்கடி இந்த மாடசாமி யாருன்னு. அதான் எனக்கு தெரியுமே, நீதான் ஒரு மாடுன்னு. டேய் என்னடி சொன்ன இப்ப? மாடுன்னு சொன்னதானே? சீனோ நீ சொல்ற உண்மையா? மாடசாமி தானங்க சொன்னேன். என்னங்க மாடு மாடுங்கிறீங்க? நீங்களே உங்களை மாடு மாடுன்னு ஒத்துக்கிறீங்களப்போ? அப்பா எனக்கு நல்ல காதல இருந்துச்சுப்பா. சொல்லுடா மோனே, மாடசாமி தானே சொன்னேன். சீனோ உண்மையை சொல்லு. மாடுன்னு தானே சொன்ன உங்க அம்மா? மாடுசாமின்னு சொன்னங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ மாடுன்னு தான் சொன்ன. சொல்லிட்டே இருக்க மாடசாமி தான் சொன்னேன். என்ன திரும்பி அதை சொல்லிட்டு இருக்கீங்க? அடியே தெரியும்டி, எனக்கு நல்லா காதுல விழுந்துகிட்டு தான் இருக்கு. காலைல இருந்து என்ன மாடு மாடு கூப்பிட்டு இருக்க நீ. காலையில இருந்து ஏன் நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? பசிக்கிற சீக்கிரம் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க போங்க. மானே காலைல இருந்து உங்க அம்மா கறி எப்படி தாண்டா சொல்லிட்டு இருக்கா? அதுக்கு தாண்டா கேட்டுட்டு இருக்கேன். லட்சுமிக்கு ஆறு கேட்டுக்க போறீங்களா இல்லையா? அடியே சத்த அமைதியா ரெண்டு ஏன்டி இப்ப டென்ஷன் ஆவற? மானே போதண்டா, காதை வலிக்குது. போதண்டா, சொல்லிக்கிட்டே இருக்கோம், திலும் தட்டிக்கிட்டே இருக்க. இல்லம்மா, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இது மாதிரி தட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதை நல்லா யூஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த மானே அதுக்கு நீ இப்படியாடா தட்டுறது? தட்டு வீணா விழுறதுடா. தட்டு தட்டு நல்லா தட்டு. அந்த தட்டுல தான் இனிமே உனக்கு சோறு போடுவேன் பாத்துக்க. நிறுத்திட்டும் போதுமா? ரெண்டு பேரும் சந்தோஷம் தானே? வாங்க வீட்டுக்கு போ. சீனு சாப்பாடு நல்லா இருக்காரா? அடியே சாப்பாடு நல்லா இருந்தா அவனே சொல்லியிருக்க மாட்டானேடி. சொல்லாத போது தெரியறது இல்ல. அப்பா உண்மையே அப்பா இவ்வளோ பப்ளிக்கா சொல்ற? நாளைக்கு உனக்கு சோறு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. டே போங்கடா, நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்குமே சோறு கிடையாது. அப்படியே ரொம்ப நல்லது. நாளைக்காவது நாங்க நல்ல சோறு சாப்பிடுறோம். ஓஹோ, நான் சமைக்கிற சாப்பாட்டே குறைச்சல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா மாடசாமி? இன்னைக்காவது அப்பா உண்மையை சொல்றான்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஏமா அவரை மேல கோவப்படுற? அப்படி சொல்லுடா அவனே. நல்லா உங்க அம்மா கறிக்கு திரும்பி காதல விழுற மாதிரி சொல்றா. இந்த சாக்கில் அப்படியே அம்மா கிட்ட என்ன கூத்து விடலான்னு பாக்குற பத்தியா நீ? நல்ல வருவப்ப நீ. அடே மௌனே, என்னடா ஒரு நிமிஷம் அப்பாவை இப்படி சந்தேகப்பட்டுட்ட? வர வர ரெண்டு பேரும் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது விட்டுடி எங்கடி சித்தார்த்தா காணும்? 2 நாளா நான் ஆளே பாக்குறது இல்ல. எப்போ வரான் எப்போ போறானே தெரியலையே. அவனை என்னன்னு கண்டுக்கிறியா இல்லையா நீ? இப்படியே விட்டினா அவன் என்ன ஆகுவான்னு தெரியல. வந்தானா கொஞ்சம் அதட்டி வைக்கிட்டே அவனை. விட்டாங்க லீவு. அந்த பையன் வீட்டுல தங்க மாட்டாங்க. என்னடான்னு சத்த அவனை மிரட்டி வைங்க. நான் சொன்ன கேட்க மாட்டாங்க அவன். சரி கொண்டு பண்ணி அவன் வந்தவனே என்னை கூப்பிடு. நான் வந்து அவன்கிட்ட வந்து பேசுறேன். இப்படியே விட்டானா அவன் தருதலையே போயிடுவான். அப்புறம் பின்னாடி நம்ம தான் ரொம்ப வருத்தப்படணும்னு சொல்லிவிட்டேன். அப்பா அவனை திட்டும் போது என்னையும் கூப்பிடுங்கப்பா. அவன் என்ன திட்ட சொல்லி ஏற்றி விடலான்னு பாக்குறியாரா நீ? அப்படியெல்லாம் இல்லம்மா. சரிடா மோனே, நான் கூப்பிடுறேன், நீ சாப்பிடு. சாப்பிட்ற மாதிரி இருந்தா சாப்பிட மாட்டானப்பா. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து. இது சாப்பிட்டு தாண்டா மோனே ஆகணும், வேற வழியே இல்லை. மாடசாமி, இனிமே நான் சமைக்கவே மாட்டேயா, நீ தான் சமைக்கணும்னு சொல்லிவிட்டேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு நல்லா இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்ன? அடி நீ செய்யற ஒரே வேலை இந்த சோறாக்கிறதும் குழம்பு வைக்கிறது தாண்டி. அதையும் ஏன் தள்ள கட்டலான்னு பாக்குறிய நீ? அப்பா நீங்க சமைப்பீங்களாப்பா? அப்பனா நீங்களே சமைங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு இந்த அம்மா சமையல இருந்து எனக்கு கொஞ்சம் லீவு கிடைக்கட்டும். அவ சமையல இருந்து உனக்கு கொஞ்சம் லீவு கிடைச்சா தேவலாம் நீ நினைக்கிற? இத்தனை வருஷம் ஆகி எனக்கு அவ சமையல இருந்து ஒரு விடிவு காலம் வரலன்னு நான் நினைக்கிறேன் அவனே.